friends, this is Sharmila. இப்போ 2026 வருஷம் பிறந்து முதல் மாதம் ஜனவரி மாதம் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? இது வரைக்கும் நம்ம பாதுகாப்பா வாழ்ந்ததுக்கு வாழ போறதுக்கு நம்ம கடவுள் தான் நம்மளை வந்து பாதுகாத்துட்டு வராரு இல்லைங்களா? நமக்கு வேண்டிய உணவு, உடை, இருப்பிடம், நம்மளை வந்து பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்கிட்ட கடவுளுக்கு ஒவ்வொரு நொடியும் நம்ம தேங்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா? அதாவது நம்மளுடைய தாய் போலவும், தந்தை போலவும், உற்றார் உறவினர் போலவும், நண்பர்கள் போலவும், நம் பிள்ளைகள் போலவும் ஆறுதல் சொல்லி நமக்கு கூடவே இருக்கிறது நம்ம படைச்ச நம்ம கடவுள் தாங்க. அவர் இல்லாம ஒரு அணுவும் அசையாது இல்லைங்களா? பாருங்க, ஒரு பாடல் மூலமா அதை நான் விளக்கி காமிக்கிறேன். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, என்னை தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, என்னை தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தேங்க்யூ. நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம்.